ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வாரி எனர்ஜி அப்படிங்கிற கம்பெனியோட IPO வந்து மண்டேல இருந்து ஓபன் ஆக போகுது. அந்த கம்பெனியோட ஓவர்வியூ, ஃபண்டமெண்டல் எப்படி இருக்கு, ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் என்ன, ஃபினான்ஷியல் எப்படி இருக்கு, அவங்களோட காம்படிட்டர்ஸ் யாரு, அதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. கம்பெனியோட ஓவர்வியூ அப்படின்னு பார்க்கும்போது 1990 மும்பைல ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி. இவங்க மெயினா பாத்தீங்கன்னா சோலார் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதாவது சோலார் மாடியூல், EPC சர்வீசஸ், டர்ன்கி சோலார் சொல்யூஷன்ஸ் இதெல்லாமே இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட மெயின் ப்ரொமோட்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹிதேஷ் தோஷி, வைரன் தோஷி, பங்கஜ் தோஷி அண்ட் வாரி சஸ்டைனபிள் ஃபினான்ஸ் பிரைவேட் லிமிடெட் வந்து மெயின் ப்ரொமோட்டர்ஸா இருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்களோட சோலார் மாடியூல்ஸ் பாத்தீங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சோலார் PV மாடியூல்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. பாலிகிறிஸ்டலைன் அண்ட் மோனோகிறிஸ்டலைன் அப்படிங்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்றாங்க. நெக்ஸ்ட் EPC சர்வீசஸ், சோலார் ப்ராஜெக்ட்ஸ்க்கான எண்ட் டு எண்ட் இன்ஜினியரிங் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி ஸ்டோரேஜ் சொல்யூஷன்ஸும் இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட மேஜர் ப்ராஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்லாம குளோபலா வந்து நிறைய லார்ஜ் ஸ்கேல் சோலார் ஃபார்ம்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6 கிலோவாட் இன்கோட் வாஃபர் சோலார் செல் அண்ட் சோலார் PV மாடியூல் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து ஒடிஷால செட்டப் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. சோ இந்த கம்பெனி கீழ நிறைய கம்பெனிஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியால வந்து இந்தியன் வாரி கிரீன் அலுமினியம் பிரைவேட் லிமிடெட், வாரி ஃபார்எவர் எனர்ஜிஸ் லிமிடெட், சங்கம் சோலார் ஒன் பிரைவேட் லிமிடெட், வாரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட், வாரி கிளீன் எனர்ஜி சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட், வாரி பவர் பிரைவேட் லிமிடெட், இண்டோ சோலார் லிமிடெட், வாரி ஃபார்எவர் எனர்ஜிஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற மாதிரி கம்பெனிஸ் வந்து இந்தியால இருக்கு. ஃபாரின்ல பாத்தீங்கன்னா ரசிலா இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் அண்ட் வாரி சோலார் அமெரிக்காஸ் இன்க் அப்படிங்கிற மாதிரியான கம்பெனிஸ் வந்து இந்த வாரி எனர்ஜிஸ் கீழ இருக்கு. IPOக்கு வரதுக்கான மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா ஒடிஷால வந்து ஒரு புதிய சோலார் ஃபேக்டரி ஆரம்பிக்க போறதா சொல்லியிருந்தோம். சோ அதுக்கான அமௌண்ட்டை வந்து ரைஸ் பண்றதுக்காகவும் ஜெனரல் கார்ப்பரேட் பர்பஸ்க்கு வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கம்பெனியோட ஆபரேஷன்ஸ்க்கு தேவையான பணத்தை வந்து ரைஸ் பண்றதுக்காகவும் இவங்க IPOக்குள்ள வர்றாங்க. கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களோட சேல்ஸ் வந்து 2020 போது வந்து 2026 கோடி வந்திருக்கு. லாஸ்ட் மார்ச்ல பார்த்தோம்னா 10,700 கோடிக்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது 5 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட்னு பாத்தீங்கன்னா 45 கோடியில இருந்து 1148 கோடிக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ரொம்பவே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லலாம். உங்களோட EPS பாத்தீங்கன்னா 0.23% இருந்து 4.37% வரைக்கும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. உங்களோட கீ மெட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா EBITDA மார்ஜின் வந்து 2022ல 6.88% இருந்திருக்கு. 24ல பாத்தீங்கன்னா 15.56% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.72% இருந்தது. 0.08% வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. இப்ப கரண்டா பாத்தீங்கன்னா 0.06% இருக்கு. அவங்களோட ROE பாத்தீங்கன்னா 8.79%, ROCE 9.45%, பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து 8 டைம்ஸ் இருக்கு. இவங்களோட EPS பாத்தீங்கன்னா 48.69 இருக்கு. போஸ்ட் IPOக்கு அப்புறம் 56.16 அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. அவங்களோட கரண்ட் PE 30.87, போஸ்ட் IPOக்கு அப்புறம் 26.76 சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்பெனிஸோட காம்படிட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா விக்டம் சோலார் லிமிடெட் அண்ட் அதானியோட முந்த்ரா சோலார் பிரைவேட் லிமிடெட் அண்ட் பிரீமியர் எனர்ஜிஸ், வெப்சோல் எனர்ஜி சிஸ்டம்ஸ் அண்ட் ரெனியூசிஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், MV பவர் பிரைவேட் லிமிடெட், ஆல்பெக்ஸ் சோலார் பிரைவேட் லிமிடெட் இவங்க எல்லாமே வந்து இவங்களோட மெயின் காம்படிட்டரா இருக்காங்க. சோ IPO டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா IPO வந்து 4,321 கோடிக்கு வந்து IPO இஷ்யூ பண்றாங்க. பிரைஸ் பேண்ட் பாத்தீங்கன்னா 1,427 இருந்து 1,503 அப்படிங்கிற மாதிரி பிரைஸ் பேண்ட் செட் பண்ணிருக்காங்க. IPO வந்து 28ஆம் தேதி அக்டோபர் வந்து லிஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க கரண்டா வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம்ல வந்து 90% வந்து லிஸ்டிங் கெயின் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. IPO வந்து மண்டே ஸ்டார்ட் ஆகி வெட்னஸ்டே வந்து க்ளோஸ் ஆகுது. அவங்களோட ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங் வந்து 71.8% இருந்து போஸ்ட் IPOக்கு அப்புறம் 64.30% சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கம்பெனி வந்து ஒரு சாலிடான எய்ம்ல தான் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. சோ இந்த ஸ்டாக் வந்து லாங் டர்ம்க்கு வந்து நல்ல ஒரு ரெனியூபிள் எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ற இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாமே இந்த ஸ்டாக் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்தியா வந்து கொஞ்சமா ரெனியூபிள் எனர்ஜிக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ஆடான கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறதா நாங்க பாக்குறோம். சோ இந்த கம்பெனியோட IPO-வை நீங்க அப்ளை பண்றீங்களா என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்களா ஒரு தடவை அனலைஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.